Welcome back to AS English. In this video, you can see sentence formation. You can form a sentence using a subject, verb and adverb. இப்போது ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் அட்வர்ப். சப்ஜெக்ட் என்ற செய்பவர் ஹூ அல்லது வாட். வெர்ப் என்றால் செயல், ஆக்ஷன். அட்வர்ப் என்றால் செயலை விளக்கும் ஒரு சொல், அதாவது ஹவ் அல்லது வென் அல்லது வேர்க்கான பதில். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்களை பார்க்கலாம். சி சிங்ஸ் ஸ்வீட்லி, அவள் இனிமையாக பாடுகிறாள். சி என்றால் சப்ஜெக்ட், சிங்ஸ் என்றால் வெர்ப், ஸ்வீட்லி என்றால் அட்வர்ப், எப்படி என்பதற்கான சொல். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், அவன் வேகமாக ஓடுகிறான். ஹீ என்றால் சப்ஜெக்ட், ரன்ஸ் என்றால் வெர்ப், ஃபாஸ்ட் என்றால் அட்வர்ப். அட்வர்பில் எப்படி ஓடுகிறான் என்பதை குறிக்கும் சொல்லானது ஃபாஸ்ட், அதாவது வேகமாக ஓடுகிறான் என்ற அர்த்தம் வரும். தே கேம் ஏர்லி, அவர்கள் சீக்கிரம் வந்தார்கள். தே என்றால் சப்ஜெக்ட், கேம் என்றால் வெர்ப், ஏர்லி என்றால் அட்வர்ப், அதாவது எப்பொழுது வந்தார்கள் என்பதை குறிக்கும் சொல், அதாவது சீக்கிரம் என்ற பொருள் வரும். ஐ ஸ்பீக் கிளியர்லி, நான் தெளிவாக பேசுகிறேன். ஐ என்றால் சப்ஜெக்ட், ஸ்பீக் என்றால் வெர்ப், கிளியர்லி என்றால் அட்வர்ப், அதாவது எப்படி என்பதை குறிக்கும் சொல், அதாவது தெளிவாக என்ற பொருள் வரும். ஹி ஒர்க் ஹார்ட், நாங்கள் கடினமாக வேலை செய்கிறோம். பி என்றால் சப்ஜெக்ட், ஒர்க் என்றால் வெர்ப், ஹார்ட் என்றால் அட்வர்ப், அதாவது எப்படி என்பதை குறிக்கும் சொல், ஹார்ட் என்றால் கடினமாக என்ற பொருள் படும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.